அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. புதிதாக ஆட்சி அமைஞ்ச உடனே பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இவங்க கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பேசணும். இருந்தாலும் நாம பேசாம தவிர்த்துட்டும் போயிட முடியாது. இந்த ஆட்சி அமைகின்ற பொழுது குதிரை பேரத்தால் அமையப்பட்ட ஆட்சி அப்படின்னு அரசியல் களத்தில் எல்லோருமே விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. நாமளும் அதை மறுக்கலை. இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு தவைக்கு ஆதரவு கட்சிகள் ஆளுநருடைய ஆட்சி இங்கே வளர்ந்துடக்கூடாது, வந்துடக்கூடாது, அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, அது மக்களுக்கு ஆபத்தாக இருந்துரும், அதனால நாங்கள் ஆதரவுகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் சட்டமன்றத்திலே இது குறித்து பெரிய விவாதங்களே இருந்துச்சு. எல்லா இடங்களுக்கும் சோபா போகுது, அதுவும் முதல்வர் போராட்டத்துக்கு மட்டும்தான் போகுது. அந்த சோபா போன இடங்கள் எல்லாமே அந்த கட்சிகள் எல்லாம் முதல்வருக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்குகளை செலுத்துறாங்க, அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற பேச்செல்லாம் சட்டமன்றத்தில் பெரிதளவில் பரபரப்பாக ஏற்படுத்தி கொண்டது. அந்த சூழல்ல அப்படி தக்க வச்சு கொண்டிருந்த ஆட்சியை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காசு கொடுத்து எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்க பார்க்குறாங்க. வாங்கி என்ன பண்ண போறாங்கன்னா ஆட்சியை கவிழ்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க அப்படின்னு ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து சொல்லப்படுது. தாவேக எம்எல்ஏவுக்கு விலை பேசப்பட்டதாக சொல்லி ஒரு 10 பேரை கைது பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுது. அதுல செந்தில் பாலாஜி அவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுது. அது எல்லாமே செய்திகளாக வெளியாகிறது. அதை நாம் ஊர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்க போறாங்க அப்படின்னு. இப்ப ஆட்சியை கவிழ்த்துட்டு என்ன பண்ண போறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்குது, நமக்குள்ள எல்லோருக்கும் இருக்குது. இப்ப இந்த ஆட்சியை கவிழ்த்துட்டு வேற எந்த ஆட்சியை கொண்டு வர போறாங்க? இவங்கள்ட்ட பெரும்பான்மை இருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு? இல்லை. இதுக்கு எதிர்கட்சியாக இருந்த முன்னாள் அதிமுக கட்சி இருக்கு இல்லையா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க பெரும்பான்மை வச்சிருக்காங்களா? அந்த கட்சியெல்லாம் ஆட்சியை கழிச்சிட்டு அப்படின்னா அவங்கள்ட்டையும் பெரும்பான்மை இல்லை. அப்ப பெரும்பான்மையே இல்லாத 2 கட்சிகள் விலை பேசி ஆளுங்கட்சியினுடைய ஆட்சி கவிழ்த்து விட்டு என்ன பண்ண போறாங்கன்னா புதிய தேர்தலை கொண்டு வர போறாங்க. அப்ப அந்த தேர்தலை கொண்டு வரும்போது யார் பாதிக்கப்படுவா? மக்களின் வரி பணமும் மக்களும் பாதிக்கப்படுவாங்க. இப்ப கட்சி ஆட்சியை பிடித்த உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 6 மாசத்துக்கு எந்த தொந்தரவுகளும் நான் செய்ய மாட்டேன், ஏன்னா 6 மாசம் ஆட்சி போகணும், 6 மாசத்துக்கு பிறகு நாங்கள் விமர்சிப்போம், எங்கள் கூட்டணி கட்சிகளை கொடுக்குறோம்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. அப்போ கூட ஒரு வார்த்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, குறுகிய காலத்துல மக்கள் தேர்தலை சந்திப்பதற்கு எங்களுக்கும் விருப்பம் இல்லை, மக்களுடைய பணம் 1300 கோடி 1400 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்ட ஒரு தேர்தல் நடக்குது, அந்த தேர்தலை நாங்களும் விரும்பல, மக்களுக்கும் அந்த சுமையை கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் திராவிட முன்னேற்ற கழகம் பேசியிருந்தது. அப்படி பேசின கட்சி இன்னைக்கு தாவேக எம்எல்ஏக்களை விலை பேசி ஆட்சியை கவிழ்க்க முற்பட்டிருக்குது அப்படின்னு கேட்கும்போது, செய்தி கேட்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இது உண்மையிலேயே நடந்திருக்குமா, இல்லை இவங்களுக்குள்ள இது செட்டிங்மெண்ட்டு தாவேக எம்எல்ஏ கூட, ஏன்னா இன்னொரு தரப்பு திமுக தரப்பு இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவைக்கனுடைய எம்எல்ஏக்களுக்கு இப்போ என்ன விருப்பம் இருக்கு அப்படின்னா, நாம் ஆட்சியில் இருக்கோம், வரப்போகிற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அமைச்சர்களை கொடுக்குறாங்க, நாம் தளபதி படத்துலேருந்து டிக்கெட் விற்றுருக்கோம், பிளாக்ல டிக்கெட் விற்று அப்படிலாம் சொல்ல முடியாது, பிளாக்ல டிக்கெட் விற்று தான் அதனால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாம் டிக்கெட் விற்றுருக்கோம், பேனர் வச்சுருக்கோம், தளபதி திரையரங்கில் கட்டியிருக்கோம், நாம் அதிகம் இந்த இயக்கத்திற்கு உழைச்சிருக்கிறோம், அப்போ நாம் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கோம், நம்மளை மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க, ஏன் நமக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல தளபதி? அப்போ அங்கே பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இப்படி இறங்கிடுவோம், எங்களை பார்த்தீங்களா 40 கோடி 50 கோடி பேசி ரெடியாக இருக்காங்க, ஆட்சி கவுளுக்கு தயாராக இருக்காங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 40 கோடிலாம் வேணாம், தளபதி தான் முக்கியம், நான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பை கொடுங்க அப்படி என்று சொல்லி தாவேகாவுடைய எம்எல்ஏக்களும் இதை செய்திருக்கலாம் என்று இவர்கள் குற்றம் சாட்டிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வருவது. என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சியினுடைய தலைவர்களும் ஆளுங்கட்சி சார்ந்தவர்களும் பதறாங்க. என்ன பதறாங்க அப்படின்னா, எங்க ஆட்சியை கழிப்பதற்கு திட்டம் போடுறாங்க, காசு கொடுத்து வேட்பாளர்கள் அதாவது எம்எல்ஏக்களை வாங்குறாங்க அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அதை கொஞ்சம் தளபதி அவர்கள் கொஞ்சம் கண்ணாடியை பார்க்கலாம். காலைல குளிக்கும் போதாவது கண்ணாடி பார்ப்பாரான்னு தெரில, கொஞ்சம் கண்ணாடியை பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் சொன்னால் பரவாயில்ல. இல்லை தாவேகாவுடைய ஆளுங்கட்சியின் தரப்பினர் அந்த இதெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, எங்கள் ஆட்சியை கவுக்க பார்க்குறாங்க அப்படின்னு, அவங்க கொஞ்சம் குளிக்கும் போதோ இல்லைன்னா காரில் போகும்போதோ கொஞ்சம் கண்ணாடியை பார்த்து கொஞ்சம் அழகாக இருக்குன்னு அப்படி கொஞ்சம் தலைகள்லாம் சீவிட்டு கொஞ்சம் அப்படி கண்ணாடியை பார்த்து கொஞ்சம் யோசிங்க. ஏன் சொல்ல வரேன்னா, எப்படி பிஜேபி வடநாடுகளில் இன்னைக்கு கூட திரிணாமுல் காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி இல்லாமல் ஆக்கியிருக்கிறது. ஏன்னா பேரம் பேசி குதிரை பேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது குதிரை என்ன பண்ணோம்னா ஓடிக்கிட்டு டக்குன்னு விழுந்துச்சுன்னா விழுந்த பக்கத்துக்கு டக்கு
சக்குன்னு சம்பாயி நிற்கும், அப்படி ஏஞ்சி நிற்கும். அதுக்குதான் தமிழ்நாட்டுடைய அரசியலில் விலை பேசுவதை குதிரை பேரும் அப்படின்னு. என்னன்னா அந்த சரத்குமார் படத்தில் கூட சொல்லுவாங்க, சுயேட்சை எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். அந்த படம் பேர் சரியா, அதில் புலி வருது பாட்டெலாம் கூட இருக்கும். அந்த படம் நல்லாயிருக்கும். ஏன்னா இவர் சுயேட்சா வென்றுவார், சரத்குமார் இவர் சத்யராஜ் வென்றுவார். இப்போ இந்த சத்யராஜை அவர் என்ன, அவர் பேர் பிரகாஷ்ராஜ்னு இருக்கான், பிரகாஷ்ராஜ் போய் கூப்பிடுவார், நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா ஆட்சி அமைச்சிடலாம். அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, ஆட்சி அமைச்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் முதலமைச்சர் சீட் வரைக்கும் ஆசைப்படுவாப்புல. ஏன்னா அவர் கேட்குறேன், ஏன்னா அவர் ஒரு சீட்டை வச்சு தான் இப்போ 2 கட்சியில் யார் ஆட்சி அமைக்கிறது, ஒரே ஒரு சீட்டு தான் அப்படின்மோ அவர் பல டிமாண்டுகளை வைப்பார். அப்போ பல துறை அமைச்சர்கள் இருக்கும்போது எல்லாரும் கோச்சுக்குவாங்க, சண்டை போட்டுவாங்க. அப்போ எல்லாரும் உடைய மாதிரி இருக்கும். அப்போ பிரகாஷ்ராஜ் சொல்லுவாப்புல, உங்களுக்குன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்களா, அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி முதலமைச்சர் சீட்டை கேட்டு அது ஒரு பெரும் கூத்தாரம் முடிச்சுங்க. அந்த படத்தை இப்போ நேரம் கொடுத்தா கூட பாருங்க. ஏன் சொல்ல வரேன்னா, அதுதான் குதிரை பேரம். பணங்கள் கொடுத்து இப்போ 1 கோடி தரேன் 2 கோடி தரேன்னா அது சாதாரண பேரம். ஒரு 100 கோடி தரேன், ஒரு 50 கோடி தரேன் வாங்கிட்டு ஒரு அமைச்சர் பதவி தரேன்னா சக்குன்னு குதிரை விழுந்த வேகத்துக்கு டக்குன்னு இருந்துக்குது. ஏன்னா நேரம் இல்லை, குறைவான நேரம் தான் இருக்குது. அப்போ இவனை எப்படியா நமக்கு இழுக்கணும் அப்படின்னா பணத்தை பேசி விலை பேசி ஆட்களை எடுக்கணும், நம்ம கட்சிக்கு ஆதரவாக மாற்றணும் அப்படின்னா. அப்போ விழுந்த வேகத்துக்கு உடனே எந்திரிக்கணும் அப்படின்ற கதையா குதிரை பேரம். இதுதான் ஒரு 40 கோடி தரேன் 50 கோடி தரேன் ஒரு அமைச்சர் தர்றேன் அப்படின்னா டக்குன்னு வந்துடுவாங்க இல்லை, அதுக்கு தான் குதிரை பேரம். இந்த குதிரை பேரத்தை திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கின்ற இடத்துல பிஜேபி அழகா செஞ்சு மொத்த கட்சியும் விலைக்கு வாங்குச்சு. அதே போல் ஆம் ஆத்மான்னு நினைக்கிறேன், எம்பி ஒருத்தரை காசு கொடுத்து விலை பேசி ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனக்காக மாற்றிக்கொண்டது பிஜேபி. ஆனால் இங்கேருந்து வெளியே போகக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கட்சியில் வந்து ஜனநாயகம் இல்லை, அது இல்லைன்னு ஒரு சில குற்றச்சாட்டுகளை பொதுவாக எல்லா கட்சியிலும் சொல்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு அவங்க வெளியேறுவாங்க. ஆனால் மறைமுகமாக பேசப்பட்டிருக்கிறது ஒரு சில கோடிகள் பேசப்பட்டிருக்கலாம். நாங்கள் வந்து அவங்களுக்கு இவ்வளோ பண்ணித்தர்றோம், ஒரு அமைச்சர் ஒரு பொறுப்பு தர்றோம் அப்படின்னு சொல்லி கூட இழுக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி தான் இழுக்கப்பட்டிருக்கோம். மறைமுகமாக ஒரு டீலிங் போகும் அரசியலில். அந்த டீலிங் இவங்க அழகாக பார்த்துருக்குறாங்க. தமிழ்நாட்டுடைய முதல்வர் எங்காச்சும் கவிழ்க்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் எப்படி பார்த்தா இருக்கக்கூடியவங்கெல்லாம் விலை பேசி குதிரை பேரம் கூட சொல்ல முடியாது, ஏன பேரம் கழுதை பேரம் கூட சொல்லலாம். ஏன்னா கழுதையினுடைய பாலுக்கு வந்து விலை மதிப்பு அதிகம், அதனால் கழுதை பேரம் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம கழுதையை தவறாக பேசலை, கழுதியினுடைய பாலுக்கு விலை அதிகம். நாட்டு மாட்டு பாலோட கழுதையினுடைய பால் விலையோட அதிகம். அதனால் அந்த மாதிரி கழுதை பேரம் கூட நடத்தப்பட்டிருக்கலாம். இதை தரேன் அதை தரேன், நீங்கள் வந்துருங்க எங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு. அப்படி கூட அதிமுக, எந்த அதிமுக கரூர் சம்பவத்தில் இவர்களுக்கு துணையாக இருந்தாங்களோ அந்த அதிமுகவை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயலலிதா அவர் போட்டு ஒடுக்குனாங்க அந்த காலகட்டங்களில். அதனால் திட்டமிட்டு அவர் வந்து சரியாக காய் நகர்த்தி அதிமுகவை அழிச்சிட்டு திமுகவுக்கு எனக்கும் தாண்டா போட்டி அப்படின்னு நிறுவ பார்க்குறார் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் விமர்சிக்கிறாங்க. அதுவும் ஒரு விதத்தில் உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இவரை எப்படி போட்டு நசுக்கி எடுத்தாங்கன்னு எல்லோருக்குமே தெரியும். அவங்க அப்போ அப்படி செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அவர் அரசியல் காலத்துக்குள்ளே வரதா இருக்கிறனால இவர்களுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தல் இருந்திருக்கலாம். அதனால் வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வேலையை அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இருந்த அதிமுக கட்சி இன்னைக்கு ஒரு சில இதெல்லாம் வந்து காசு தர்றேன் போகிறேன் அல்லது அமைச்சர் பொறுப்பு தர்றேன் அப்படின்னு சொல்லி இழுத்தாலுமே சட்டமன்றத்தில் பெரிய அளவில் அதிமுகவுடைய பெரும்பான்மை அங்கே இல்லை. ஏன்னா பாதி இருந்தால் தான் சட்டமன்றம் வந்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும், சபாநாயகர் எடுக்காமல் இருப்பார். அப்படி எடுப்பதற்கான தகுந்த சீட்டுகள் உங்கள்கிட்ட இல்லாதனால நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்துருங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர்களை அந்த கட்சி ஒழிப்பதற்கு ராஜினாமா செய்துவிட்டு தனக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க. தாவேக்காவுக்கு கரெக்டாக ராஜினாமா பண்ணுவாங்க, ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாங்க, நேராக போய் அப்படியே பக்கத்தாரில் போய் அமைச்சர் சந்திச்சு கட்சியில் அனுப்பிச்சுக்குவாங்க. அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே தலைமைச் செயலகத்துக்கு இது நடக்கிறது பெரிய விமர்சனங்கள் இருக்குது. இது குதிரை பேரம் என்ற விமர்சனங்களுக்கு தாவே காட்சியின் மீது வைக்கப்பட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் முதல் நாள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு மறுநாள் பணியூர் வந்துருங்க, பணியூர் நம்ம கட்சியில் நினச்சிக்கலாம் அப்படின்ற திட்டத்தை மிக அழகாக செய்துட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக அதிமுகவிலிருந்து தாவேக்காவை போவதற்கு காரணம் என்ன, அவங்க சொல்லிட்டு போவாங்க, சப்பா காரணம் சொல்லுவாங்க, நான் வந்து எங்கள் மக்களுக்காக வந்து அதை பண்ணணும்னு நினைக்கிறோம், இதை பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு. அதை பண்ணணும் இதை பண்ணணும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதிமுக ஆட்சி இல்லாமல் ஒரு 5 வருஷம் இருந்தீங்களா 2021 பிறகு, அப்போ செஞ்சுருக்கலாம்ல. எதிர்கட்சியாக நீங்கள் தான் இருந்தீங்க, அப்போ சண்டை போட்டு எங்கள் தொகுதிக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல. அப்பெல்லாம் சிந்திக்காத இவர்கள், மக்கள் குறித்து யோசிக்காதவர்கள் இப்போ புதிதாக வந்திருக்க ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு அவங்க கூட போய் திரும்ப இவங்க வாய்ப்பு கொடுத்து அந்த சட்டமன்ற உறுப்பினரை அவங்க மாறி அமைச்சராகி அதுக்கப்புறம் நல்லது செய்வோம் அப்படின்ட்டு கடைக்கோடி தொண்டன் போய் சேர்ந்திருந்தான்னா பிரச்சனை இல்லை. இவர்கள் எல்லாம் முன்னாடியே அமைச்சராக இருந்தவர்கள். இவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது செய்யாத நல்லதை
இனி வரும் காலங்களில் தாவேக்காவில் சேர்ந்து தான் போய் நல்லது செய்வாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கேள்விக்குறி தான். ஏன்னா ஆட்சியில் குறியும் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் இவர்கள் மக்கள் குறித்து சிந்திக்காதவர்கள். ஏன்னா இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது இப்போ தாவேக்காவில் போய் இணையக்கூடிய எல்லாருமேலையும் வழக்குகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ ஆளுங்கட்சி ஆதரவாக போட்டோம்னா நம்ம மேலே சட்ட நடவடிக்கைகள் எடுப்பது குறைந்து போகும் அப்படின்றதுக்கு ஒரே காரணத்தாக தான் சேர்த்து வைத்த பணத்தை, கொள்ளையடித்த பணத்தை, சேர்த்து வைத்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படி அதிமுகலேருந்து மற்ற கட்சிகள்லேருந்து இருந்து எல்லாம் போய் தாவேக்காவில் ஐக்கியமாயிட்டாங்க. அவர் சொல்றாரு எல்லா கட்சிகளுக்கும் குதிரை கழுத பரத்தை நடத்தி தனக்கு தான் கட்சிக்குள்ள நினைச்சுக்கிட்டு. ஏன்னா தாவேக்காவுக்கு பெரிதளவுல நிர்வாகத்திறனுக்கு ஆட்கள் இல்லை, கட்சிக்குள் பெரிதளவுல ஆட்கள் இல்லை, இன்னும் பல இடங்களுக்கு ஆட்கள் போட வேண்டியிருக்கு, கட்சியினுடைய நிர்வாகம் எப்படி செய்ய வேண்டும் இருக்கு. அப்ப அதெல்லாம் செய்ய நல்லா கட்சியில ஊறி போன இந்த கட்டமைப்புகளை தெரிஞ்ச பல தேவைப்படுறாங்கன்னு சொல்லி பல பேருக்கு பணத்தாசை பணம் கொடுக்கப்பட்டு எங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே திரும்ப நாம தான் வரப்போகிறோம், இன்னும் 100 வருஷத்துக்கு நாம தான் புரின்ற மண்டலம் வாழ போகிறோம், வாங்க இப்போ இல்லைனாலும் உங்களுக்கு பிற்காலத்தில் அமைச்சர் பொறுப்போடு கொடுப்போம், துறை சார்ந்த தலைவர்கள் வாரிய தலைவர்கள் கொடுப்போம்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி பலரை அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிருக்கிறது தாவேக்காவுடைய அரசு. அந்த அரசு சொல்கிறது எங்களை கவிழ்க்க பார்க்கிறார்கள், மக்கள் வாக்களித்து வந்த கட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்க, ஆட்சியை கலைக்க பார்க்குறாங்க அப்படின்னு. 50 நாள் எவனா ஆட்சி கலைப்பானா? அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்டவங்களும் தெரியும், மக்களுக்கு உடனே தேர்தல் வச்சா யார் ஜெயிப்பா அப்படின்னு. ஜெயிக்கிறத விடுங்க, உடனே தேர்தல் வந்தால் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் திரும்பி யோசிக்க மாட்டானா? சும்மா என்னடா தேர்தல் மக்கள் கோவப்பட மாட்டாங்களா? அதெல்லாம் சிந்திக்காமையா இருப்பாங்க. இவர்கள் நடத்தக்கூடிய குதிரை பேரத்தை மறைப்பதற்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளை மற்ற கட்சிகள் மக்கள் மீது வச்சுக்கிட்டு அப்படியே நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. இவர் செய்யக்கூடிய தவறுகளை புறந்தள்ளுவதற்கு, நகர்த்தி விடுவதற்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதற்கு உதாரணம் நேற்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. அந்த கைதில் அவர் என்ன சொல்றாருன்னா, எஸ்பி ஆஃபீஸில் வச்சு என்னை ராஜினாமா பண்ண சொல்லி கேட்குறாங்க, மிரட்டுறாங்க, கைது போட சொல்கிறாங்க, கட்சிக்குள்ள வந்து ஐக்கியமாக்கி சொல்கிறாங்க, ஆனால் நான் கடைசி வரை திமுக தொண்டன் தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். அவரும் சத்தமாக சொல்லியிருக்கார். ஒருவேளை எஸ்பி ஆஃபீஸில் நடந்திருக்குமா அப்படின்னா நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது கத்தி பேசுகிறாரு அப்படின்னா அப்போ இவருக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துருக்குமோ தாவேக்க அரசு அப்படின்றதான் நாங்கள் பார்க்குறோம். இன்னும் பல்வேறு செய்திகளிலிருந்து நான் உங்களோட இணைகிறேன். இன்னும் பல செய்திகள் பேசுவதற்கு இருக்குது, நமக்கு நேரங்கள் தான் சரியாக அமையல. தொடர்ச்சியான செய்திகளோடு உங்களோட இணைகிறேன். நன்றி, வணக்கம்.